கிருஷ்ணர் பிறந்தவுடன் கம்சன் குழந்தையை கொன்று விடுவான் என்ற அச்சத்தில் தெய்வீக கட்டளைப்படி வாசுதேவர் குழந்தையை ஒரு கூடையில் வைத்து தூக்கி கொண்டு சிறையிலிருந்து வெளியேறுகிறார். அப்போது அதிசயமாக சிறை கதவுகள் தானாகவே திறக்கின்றன. வாசுதேவர் குழந்தையை கோகுலத்திற்கு அழைத்துச் செல்ல யமுனை நதியை கடக்கிறார். அன்று பலத்த மழையும் மின்னலும் நீடிக்கிறது. நதியின் நீர்மட்டம் உயர்ந்து வாசுதேவரை மூழ்கடிக்கும் நிலைக்கு வருகிறது. அப்போது கிருஷ்ணரின் பாதம் நதிநீரை தொட்டவுடன் யமுனை நதி இரண்டாக பிரிந்து வழிவிடுகிறது. மழையிலிருந்து குழந்தையை பாதுகாக்க 5 தலைகளை கொண்ட மகாவிஷ்ணுவின் படுக்கையான ஆதிசேஷன் பாம்பு தோன்றி தனது படங்களால் கிருஷ்ணருக்கு குடை போல பிடித்து மழையிலிருந்து பாதுகாக்கிறது. இறுதியில் வாசுதேவர் கோகுலத்தை அடைகிறார். அங்கே நந்தகோபர் யசோதை தம்பதியினருக்கு பெண் குழந்தை யோகமாயா பிறந்திருந்தது. வாசுதேவர் கிருஷ்ணரை அங்கே விட்டுவிட்டு பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு மீண்டும் சிறைக்கே திரும்புகிறார்.